நம்ம தமிழர்களுக்கு ஹிஸ்டரி இருக்கே, அது சாதாரண ஹிஸ்டரி இல்லப்பா, ஹாலிவுட் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் மாதிரி இருக்கும். இப்போ நாம போக போறது 2000 வருடம் முன்னாடி இருக்கும் சங்கம் ஏஜுக்கு. அந்த டைம்ல மொபைல் இல்ல, இன்ஸ்டாகிராம் இல்ல, ஆனா மாஸ் கிங்ஸ் இருந்தாங்க. தமிழர்களின் முதல் இலக்கிய காலம் சங்க காலம். இந்த காலத்தில் தமிழ் மொழி உலக அளவில் பிரபலமானது. சேரர்கள் வாணிபத்துல ஃபேமஸ், சோழர்கள் வீரத்துல ஃபேமஸ், பாண்டியர்கள் தமிழை வளர்த்தவங்கள். மதுரையில் தமிழ் சங்கங்கள் நடைபெற்றன. ஔவையார், கபிலர் போன்ற புலவர்கள் வாழ்ந்தனர். சங்க இலக்கியங்கள் நமக்கு அந்த கால மக்களின் வாழ்க்கை, காதல், போர், கலாச்சாரம் பற்றி சொல்லுகிறது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த டாபிக்ல இருந்து क्वेश्चंस கண்டிப்பா வரும். கூகுள் இல்லாத காலத்திலேயே தமிழர்கள் உலகத்தோட கனெக்ட் ஆயிட்டாங்க. அதுதான் சங்க காலம். ரோம நாடுகளுடன் ட்ரேட், முத்து மிளகு எக்ஸ்போர்ட், தமிழ் போயட்ரி வேர்ல்ட் வைட் லெவல். அந்த காலத்துல தமிழ்நாட்டை ரூல் பண்ணது யார் தெரியுமா? சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள். இவங்கள தான் மூவேந்தர்கள்னு சொல்லுவாங்க. இப்போ ஐபிஎல்ல சிஎஸ்கே எம்ஐ ஃபைட் பண்ற மாதிரி அந்த காலத்துல இந்த 3 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல வர்றாங்க வில்லம்பு லோகோ வைத்த ஓஜி கேங், சேரர்கள். இவங்க பிசினஸ் லெவல் என்னன்னா ரோமர் கிட்டயே ட்ரேட் பண்ணிருக்காங்க. நம்ம ஊர் மிளகை எக்ஸ்போர்ட் பண்ணி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வாங்கிய முதல் தமிழர்கள். இப்போ அமேசான் டெலிவரி போல அந்த காலத்துல ஷிப் டெலிவரி. அடுத்த என்ட்ரி டைகர் லோகோ மாஸ் கிங், சோழர்கள். இந்த சோழர்கள்லயே பிக்கஸ்ட் லெஜெண்ட் யார்னா கரிகால சோழன். அவர் கட்டின கல்லணை இன்னைக்கும் யூஸ் ஆகுது. நம்ம வீட்டு பாத்ரூம் பைப்பு 2 நாள்ல லீக் ஆயிடும். ஆனா 2000 வருஷமா கல்லணை ஸ்ட்ராங்கா இருக்கு. ராஜராஜ சோழன் பத்தி சொல்லவே வேண்டாம். அவர் அந்த காலத்தோட பாகுபலி. டெம்பிள் கட்டினாரு, நேவி வச்சாரு, ஃபாரின் கண்ட்ரீஸ் கூட போய் அட்டாக் பண்ணாரு. பேசிக்கலி தமிழ்நாடு வெர்ஷன் ஆஃப் அவெஞ்சர்ஸ் லீடர். இப்போ வர்றாங்க ஃபிஷ் லோகோ கிங்ஸ், பாண்டியர்கள். கேபிட்டல் மதுரை. அந்த காலத்திலேயே மதுரை ஃபேமஸ் சிட்டி. இப்போ ஜிகர்தண்டா ஃபேமஸ், அந்த டைம்ல பேர்ல் ட்ரேட் ஃபேமஸ். சங்க இலக்கியங்கள். இந்த ஹிஸ்டரி எல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? வாட்ஸ்அப் சேட் பேக்கப் கிடையாது, ஸ்கிரீன்ஷாட் கிடையாது, ஆனா புக்ஸ் இருந்துச்சு. அதுதான் 8 தொகை, 10 பாட்டு, சிலப்பதிகாரம். பேசிக்கலி அந்த காலத்தோட நெட்ஃபிளிக்ஸ் ஸ்டோரிஸ். தமிழகம் ஜியோகிராஃபி. அந்த கால தமிழகம் ஃபுல் டெவலப்ட். போர்ட்ஸ் இருந்துச்சு, ட்ரேட் இருந்துச்சு, ஃபார்மிங் இருந்துச்சு. காவிரி, வைகை மாதிரி ரிவர்ஸ் இருந்ததால அக்ரிகல்ச்சர் செம்ம ஸ்ட்ராங். சமூக வாழ்க்கை. அந்த காலத்துல மக்கள் எப்படி இருந்தாங்கன்னா விருந்தோம்பல் லெவல் மேக்ஸ். கெஸ்ட் வந்தா சாப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ டோர் பெல் அடிச்சாலே கர்டனுக்குள்ள இருந்து பாக்குறோம். இதுதான் நம்ம தமிழர்களோட சங்க காலம். ஹிஸ்டரி மட்டும் இல்ல, பிரைட். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால ஈஸியா நினைவில் வைக்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு மாஸ் ஹிஸ்டரி டாபிக் பார்க்கலாம்.